ஒரு 1980s சில்ட்ரனோட லைஃப் சம்மர் வெக்கேஷனை தான் வந்து நாஸ்டாலஜிக் பேக்ட்ராப்பாக பண்ணிருக்கோம். அந்த நாஸ்டாலஜியா தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட்டை வந்து நம்மளையெல்லாம் குழந்தைய மாத்திரதான் இந்த படத்தோட நோக்கம். இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். சைக்கிள் அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன பசங்களை அவங்களோட பிரச்சனையை வந்து ரொம்ப ட்ரைஃபுல்லாக யோசிப்போம். உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அந்த சொல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, நாளைக்கு ஹோம் ஒர்க் வைக்கணும், நான் எழுதியே முடிக்கல, டெஸ்ட் எழுதிருக்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபெயில் ஆவேன், போனால் அந்த மிஸ் வந்து திட்டுவாங்க, அவன்கிட்ட ரப்பர் வாங்கின அழிக்கிறது எங்கேயோ தொலைச்சிட்டேன், நாளைக்கு காலையில் போனது ரப்பர் கேட்பான், திருப்பி கொடுக்கணும். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை வேண்டாம். இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னா, நீங்கள் அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கி பேசிடுவீங்க, அடுத்த மொமெண்ட்டு நீங்கள் கேமராமேன்ட்ட அவங்க லெவலுக்கு, மேனேஜர்கிட்ட நீங்கள் அவங்க லெவலுக்கு பேசணும், ஆர்ட் டைரக்டர் அவங்க லெவலுக்கு, நடுவில் டக்குன்னு இவங்க வருவாங்க, உடனே நீங்கள் உங்க லெவலுக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், மலையாள படங்கள் இங்கே பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது, தமிழ் படம் ஓடுறதில்லன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. நம்ம பல வருஷமாக தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனால் மலையாள படங்கள் ரிலீஸை தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க பல வருஷம். இப்போ அதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டாடிட்டு இருந்தீங்க? ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு அடிஷ்னல் ரெவன்யூவாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டும் மீடியமாக வேறு. உதாரணத்துக்கு நீங்கள் ஓடிடியில் 1.5 படம் பார்க்க முடியும், வெறும் சப்டைட்டில் படம் பார்க்க முடியும். சவுண்டை நிறுத்திட்டு நான் பார்த்தவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஹெட்ஃபோன் இல்லாமல் 1.5 போட்டு வெறும் சப்டைட்டில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழர்களை நான் பார்த்துருக்கேன். ப்ரோவோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷில் இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா டைரக்டர் கமலக்கண்ணன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நீங்கள் நல்லா? சூப்பராக இருக்கேன் சார். குரங்கு பெடல் ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு சைக்கிள் ஓட்டு தெரியாத அப்பா அதேமாரியே பையனும் ஆயிடுவானா அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குமா சார் படத்தில்? ட்ரெய்லர் தானே? ட்ரெய்லரில் அதுதான் இருக்குது. படத்தில் என்ன இருக்குதோ அதுதான் ட்ரெய்லரில் இருக்கோம். அப்படிங்களா? ஓகே. ஏன்னா இது ஒரு ஹுக் பாயிண்டாக வச்சுட்டு வேறு ஏதாவது விஷயங்கள் உள்ள எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு நாஸ்டாலஜிக்கான பேக்ட்ராப்பை செட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஓகே ஓகே. ஒரு 1980s சில்ட்ரனோட லைஃப் சம்மர் வெக்கேஷனை தான் வந்து நாஸ்டாலஜிக் பேக்ட்ராப்பாக பண்ணியிருக்கோம். ஓகே. சில்ட்ரனோட கதை தான். அதில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு வந்து ஒரு பிளாட்டாக இருக்குது. ஓகே. பட் அந்த நாஸ்டாலஜியா தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட்டை வந்து நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய சைல்டுஹுட்டை மறுபடியும் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறது தான், நம்மளையெல்லாம் குழந்தைய மாற்றுறது தான் இந்த படத்தோட நோக்கம். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த படத்தில் வந்து எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், நம்மளை எது ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வகையில் இருக்கோ அது வந்து ஈஸியாக வந்து அந்த படத்தை அடுத்தடுத்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா நம்ம கொண்டு போகிறது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் 90 கிட்ஸுக்கு ரிலேட்டபுளாகவே இருக்குது. பட் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல, இதுதான் என்னை இந்த படத்தை பண்ண வச்சுது, இந்த விஷயம் தான் எனக்கு கதை எழுத வச்சுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சைக்கிள் அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? கீழே விழுந்திருக்கீங்களா? விழுந்திருக்கேன். அடிபட்டிருக்கீங்களா? வாடகை சைக்கிள் எடுத்துருக்கீங்களா? தாராளமாக. அவ்வளோதான். இதை செஞ்சுருக்கிற எல்லாரும் இருக்கும் இந்த படம் பிடிக்கும். ஓகே. கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதை நானும் செஞ்சுருக்கிறேன். ஓகே. அவ்வளோதான். உங்களுக்கு இதுமாரி சைக்கிள் ஓட்ட தெரியாமல், ஐ மீன் லிட்ரலாக ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளே கற்றுருப்போம், பட் ஆனால் இந்த ஸ்ட்ரகிளிங்லாம் இருக்கும்ல, ஸோ பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாமா? அது இருக்குது, எல்லாத்துக்கும் இருந்த அந்த அனுபவம் இருக்குது. இந்த படத்தில் வந்து என்னுடைய கதை இல்லை, என்னோட சொந்த வாழ்க்கை கதையோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற கதையோ இது கிடையாது. இது வந்து ஒரு ராசிகலப்பனோட ஒரு சிறுகதை, சைக்கிள்ங்கிற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை அடிப்படையாக வச்சு தான் திரைக்கதை அமைச்சிருக்கிறோம். அப்போ அந்த சிறுகதையை சுற்றி தான் வந்து இது இருக்குது. இது என்னுடைய கதை இல்லை. ஓகே ஓகே. ஆனால் அது நம்ம எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடியது. நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டேனோ அந்த மாதிரி நீங்கள், நான், எல்லாத்துக்குமே சைக்கிள் ஓட்டின அனுபவம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது வந்து ரிலேட் ஆகும். ஓகே. யார் சைக்கிள் ஓட்டாமல் இருக்கா? கண்டிப்பாக சார், எல்லாருமே ஓடிக்கிட்டு தான். அவ்வளோதான். அதனால் இது எல்லாத்துக்குமான படமாக மாறிடுச்சு. அவ்வளோதான். நைஸ். எனக்கு என்னென்னா வட்டம் படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வித் யுவர் பெர்மிஷன். அஃப்கோர்ஸ். ஏன் பேசக்கூடாது? ஓகே. இப்போ வட்டம் வந்து படமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது ஃபஸ்ட்டு வேறு ஒரு கதையாக போகும், அதுக்கப்புறம் ஆண்ட்ரி ஆனதுக்கப்புறம் இன்னொரு கதையாக மாறும், அப்படி ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்க்கும்போது ஆனால் அந்த படத்தை கொண்டாட மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? படம் எடுக்கிறதாங்க நம்ம வேலை. ரசிப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஓகே. ரசிக்கிறவங்க ரசிக்கிறாங்க, ரசிக்காமல் அதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. அவங்க கொண்டாடினாங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
இல்லைன்னா ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணோம், நம்ம அதுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறது தான் நம்ம முடிவு செய்யணும். புரியுது. அதுக்கப்புறம் டைம் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து நம்ம யாருமே முடிவு பண்ண முடியாது. அதனால் நம்ம அதை பற்றி இதை வந்து இதை செய்யாமல் விட்டுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. இல்லை நான் அதை கொண்டாட்டம் ஆன்டிசிபேட் பண்ணி தானே நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நான் கொண்டாட்டம் இந்த சென்ஸ் எந்த வகையில் சொல்கிறேன்னா, இப்போ அண்டர் ரேட்டருங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல சார், அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் என்னோட விருப்பம் இருக்குது. அதை பார்த்து ரசிக்கிறாங்க, அதை வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அதை செய்யணும் அப்படிங்கிறது. அது நடக்கலைங்கிறது வந்து அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அது முடிஞ்சிருச்சு. ரசிக்கிறப்ப நம்ம அது எதாவது இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம், இல்லைங்கிறப்ப முடிஞ்சிருச்சு, அது கடந்து போயிடக்கூடிய அடுத்த வேலைக்கு போயிட வேண்டியது. ஒரு டேரக்டரா ஒரு படம் பண்ணுறோம், எகெயின் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தாண்டி ஒரு விஷயங்கள் நடக்குது, இல்லை ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த படத்துக்கு ஸ்ட்ரகிளிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான். இல்லை நான் அப்படி பார்க்கல. என்னென்னா ஒரு ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது வந்து, அதாவது நான் சொல்கிறேன், மக்கள் உடனே ரசிக்கிறதுங்கிறது வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகே, அது வந்து அந்த டைம்லைனில் நம்ம தப்பான படம் எடுத்திருப்போம், அதற்கான டைம்லைன் வேறையாக இருக்கலாம். ஓகே, இல்லை உண்மையிலேயே அந்த படம் வந்து கரெக்டான டைமில் இல்லாமல் லேட்டாக கூட வந்திருக்கலாம். ஓகே, இல்லை வந்து அவங்க வேறு மாதிரியான ரசனையில் தன்மையில் இருந்திருக்கலாம். இல்லை 10 வருஷம் கழிச்சு அவங்க நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஜாமவான்களுக்கே நடந்திருக்கு. நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண அளவு. புரியுது. குணாவை கொண்டாடுறதுக்கே 35 வருஷம் ஆயிருக்குது. நம்ம இந்த ஊருக்குள்ள நம்ம படம் வாழலாங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்ல, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு நீங்கள் இப்போ சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இல்லை, அது அக்செப்டபுளாக இருந்துச்சு. என்னென்னா குணா படம் வந்து பெருசாக கொண்டாடல, அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் கமர்ஷியலாக கொஞ்சம் டவுனில் தான் போயிருந்துச்சு. இப்போ வந்து அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அண்ட் இடையில ஒரு வாரம் நம்ம ஊரில் நம்ம படத்தை கொண்டாடல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை ஒரு டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை நம்ம ஊரில் நம்ம படம்னு இல்லை, எல்லா இடத்துலையும் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே. அது வந்து உங்களுக்கு டைம்லைன் தானே முடிவு பண்ணுது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், மலையாள படங்கள் இங்கே பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது, தமிழ் படம் ஓடுறதில்லன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. நம்ம பல வருஷமாக தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனால் மலையாள படங்கள் ரிலீஸை தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க பல வருஷம். கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டாடிட்டு இருந்தீங்க? இல்லை ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த பாதிப்பு வர்றப்பவே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க எத்தனை வருஷமாக இதை வந்து டீல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து இது மியூச்சுவல் தான். ஓகே, இது வந்து தொட்டு விளையாட்டு மாதிரி தான். நீங்கள் கபடி மாதிரி நீங்கள் ஓடி போய் அவனை தொட்டு வருவீங்க, அப்புறம் அவன் வந்து உங்களை தொடுவான். ஆமாம், இது வந்து ரொம்ப சிம்பிள். அதனால் வந்து அதில் வருத்தப்படுறதுக்கு இல்லை, நல்லா இருக்கு அந்த படம், அவ்வளோதான். அப்போ சினிமா வந்து இந்த மொழியெல்லாம் தாண்டின வேற ஒரு மொழி இருக்குல்ல. அதனால் படம் நல்லா இருந்தால் ஓடும், இங்கே படம் நல்லா இருந்தால் அங்கே ஓடும், அங்கே படம் நல்லா இருந்தால் இங்கே ஓடும். ஓகே, மியூச்சுவல் தானே அது. புரியுது சார். இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அப்படி ஒன்று இருக்குதா? இல்லை இந்த ஸ்டார் கேஸ்ட்டுக்காக நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு தேட்டர் ஆடியன்ஸுக்கு கொண்டு வர விஷயங்கள் இருக்குல்ல சார், அது இந்த படத்துக்கு எப்படி சார் நீங்கள் பிளான்? சிவகார்த்திகேயன் இருக்கார்ல. ஓகே, ஸோ பேனர். ஆமாம், பேனர். இந்த படத்துக்கு அவர் இருக்கார்ல, அவர் தான் கூட போகிறாரு. அவர் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவர் இந்த படம் பிடிச்சி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போ அவரோட டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படமும் பிடிக்கும்ல. அதனால் வந்து அதான் அவர் இருக்கார்ல. நைஸ் ஆன்சர் சார். சார் இப்போ தேட்டர் அண்ட் ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில படங்கள் வந்து இது ஓடிடிக்கான படம்ப்பா, இது வந்து ஓடிடி ரிலீஸ் தான் பிளான் பண்ணோம், பட் ஆனால் தேட்டருக்கு கொண்டு வர சிச்சுவேஷன் இருக்குது, அதனால் நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ குரங்கு படல் எதுக்கான படமாக இருக்கும் சார்? ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான படம். ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான படம். இல்லை, ஏன் இந்த கேள்விலாம் கேட்குறேன்னா, எனக்கு இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் இல்லைங்கய்யா. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது தியேட்டருக்கான படம், இது ஓடிடிக்கான படம்ங்கிறதோட வந்து உங்களோட ஜானர் தான் தீர்மானிக்கணும். ஓகே, நீ அந்த மீடியம், ஏன்னா ரெண்டும் வேறு மீடியம். ஆமாம். இப்போ வந்து தேட்டரில் வர்ற சினிமாவுக்கு ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம், ரைட்டுங்களா? ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு அடிஷ்னல் ரெவென்யூவாக இருக்கலாம், ஏன்னா ரெண்டும் மீடியமாக வேறு. உதாரணத்துக்கு நீங்கள் ஓடிடியில் 1.5 படம் பார்க்க முடியும், வெறும் சப்டைட்டில் படம் பார்க்க முடியும், சவுண்டை நிறுத்திட்டு. நான் பார்த்தவங்கள பார்த்துட்ருக்கேன், நான் பஸ்ஸில் போகிறப்ப ட்ரெயினில் போகிறப்ப பார்க்குறேன், ஹெட்ஃபோன் இல்லாமல் 1.5 போட்டு வெறும் சப்டைட்டில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஓகே, அப்போ நான் அது உடனே அது வந்து அது அப்படிலாம் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? ஏன்னா 1.5 கொடுக்குறோம்ல, பார்க்குறதுனால தான் கொடுக்குறோம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, அப்போ அதுக்கும் தயாராக தான் இருக்காங்க. அந்த மீடியம் வேறு, அந்த கன்செப்ஷன் வேறு. உங்களோட கண்டென்ட் அந்த கன்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் அந்த மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மீடியத்தை சூஸ் பண்ணலாம். ஓகே, அதை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நான் தேட்டருக்கு என்னோட மீடியத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் அந்த வேலையை செய்யணும்.
ஓகே. அதனால் மீடியம் வேறு, அதை நம்ம இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோன்றது தான் என்னோட ஆஸ்பெக்ட். புரியுது. நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ரெவென்யூ வருதுங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக சேட்டலைட் சேனலில் வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை விளம்பரம் போட்டு சினிமா காமிக்கிறதுக்காக நம்ம விளம்பரம் எடுக்கல, அதுக்கு அவங்க சீரியல் எடுக்கிறாங்க பிளான் பண்ணி. ஆமாம். அந்த மீடியத்துக்கான கண்டென்ட் வந்து சீரியல் தான். சினிமாவுக்கும் ரெவென்யூ வருதுன்னு அதில் போடுறோம். ஓடிடி மீடியம்க்கான கண்டென்ட் வந்து வெப் சீரிஸ் தான். ஆமாம். அங்கே அங்கே அதில் காசு வருதுங்கிறதுனால சினிமாவை போடுறாங்க. ஓகே, ரைட்டுங்களா? தேட்டருங்க வந்து சினிமா பார்க்குறதுக்கான இடம் தான் தேட்டர். ஆமாம். ஐபிஎலுக்கு காசு வருதுன்னா கிரிக்கெட்டை தூக்கி அதில் போடுவாங்க. அதுக்காக கிரிக்கெட்டுக்கு தேட்டரில் பார்க்குறதா இல்லை. கான்சர்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஸ்பேஸில் பார்க்குற இடம். ஆனால் பார்க்குறவங்கிறதுக்காக கான்சர்ட் ஃபிலிம் வருது இல்லை? புரியுது. டெய்லர் ஸ்விஃப்டிங் வந்து கான்சர்ட் நடத்த முடியுமா? அதனால் கான்சர்ட் ஃபிலிம் போகிறோம். பிடிஎஸ் வந்து கான்சர்ட் நடத்த முடியுமா? கான்சர்ட் ஃபிலிமாக போடுறோம். ஆனால் கான்சர்ட்டை வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்களா, கான்சர்ட்டில் போய் பார்ப்பீங்க? கான்சர்ட்டில் தான். அவ்வளோதான். ஓகே. இந்த மீடியத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. எதில் வருமானம் வருது வரலங்கிறது வியாபாரிகளோட வேலைங்க. ஓகே. அவங்க அதை பார்த்துப்பாங்க. அவங்க நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை வியாபாரம் பண்ணி படமாக மாற்றுற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஃபில்ம் மேக்கருக்கு என்ன வேலை அதில்? நமக்கு நம்மளுடைய படைப்பை நம்ம ஒரு கதை ஒரு படத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அதை வியாபாரமாக மாற்ற முடியுமா முடியாதாங்கிறத அந்த தயாரிப்பாளர் வந்து டிசைன் பண்ணி முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க அவங்க டிசைன் பண்ணி முடிவு பண்ணுற எல்லைக்குள்ளே நம்ம ஒரு படத்தை ப்ராப்பராக எடுத்து கொடுத்தோம்னா அது அவங்க வியாபாரமாக மாற்றிப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ நம்ம எந்த மீடியத்துக்கு என்ன படம் எடுக்கணுங்கிறத பற்றி மட்டும் நம்ம கவலைப்படுவோம். ப்ரொடியூசரோட கவலை, ஆடியன்ஸோட கவலை, அதெல்லாம் அவங்கவுங்க நீங்கள் அதில் வந்து கற்றுக்கிட்டு அடுத்தது வேலையை செய்ய வேண்டியதான். புரியுது. அதனால் வந்து அது நம்ம வேலை இல்லைங்க. ஓகே ஃபைன். ஸோ எஸ்கே சார் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு கதையை கேட்டு படம் பார்த்ததுக்கு? அவர் சொல்லுவார் நாளைக்கு சொல்லுவார். ஏன் இன்னைக்கு சொன்னால் அவர் சொல்லணும் இல்லைங்க, நீங்கள் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஓகே. இன்னும் சார் படம் பார்க்கலையா? அவர் படம் 4-5 தடவை பார்த்துட்டாரு. அவர் சொல்லணும், அவர் வாயால் சொல்லணும்ல, நான் அதை சொல்லக்கூடாதுல்ல. அதுதானே சுவாரஸ்யம். கண்டிப்பாக. ஒருத்தர் வந்து அவர் செம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு வாத்தியார் சொன்னேன். எங்கள் வாத்தியார் என்னை செம்ம ஸ்டூடெண்ட்னு சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேன், ஏய் உண்மைதான் சொல்கிறேன், நீ பொய்ய பேசிட்டு இருக்கிறேன்னு. அதனால் அவர் சொல்லுவார். புரியுது. அது இன்னும் நியாயமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இதோடைய கேஸ்டிங் அது எப்படி சார் எடுத்தீங்க? ஐ மீன் ஒவ்வொருத்தவங்களா ஆடிஷன் பண்ணி எடுத்த ப்ராசஸ். மொத்தமாக பசங்க இது 5 பசங்க மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. மாரியப்பன் கேரக்டரில் சந்தோஷ்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான், அவன் தான் லீடு. ஓகே. மற்றவங்க இன்னும் 4 பேர் கூட இருக்காங்க. அந்த 5 பேர் வந்து ஒரு டீமாக வேணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல போய் டீமாக, இப்போ உதாரணத்துக்கு வந்து டான்ஸ் அகாடமி, மார்ஷியல் ஆர்ட்ஸு ஏரியா, இப்படியான ஏரியாக்கள்லாம் குரூப்பாக பசங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் போய் அந்த டீமில் இருந்து ஆட்களை இது பண்ணுற மாதிரி நிறைய இடம் தேடணும். அப்படி ஒரு டீம் வந்து ஈரோட்டில் கிடச்சிது. அங்கேருந்து செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இவங்களை நடிக்க வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாருமே சிலம்பம் சுற்றுறது ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் பண்ணிருந்தாங்க. ஆமாம். நல்ல சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து அதுவும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயங்கரமான ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்மோஸ்ட். அப்படியா? நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கானுங்க அதில். சூப்பர். அப்படிப்பட்டவனுங்களாம் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது, ரொம்ப கஷ்டம். நைஸ். அண்ட் டைலாகாகவே நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்னென்னா அந்த சைக்கிள் மேட்ரு, ஏன்னா ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு நான் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸாகவே நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. இது டைலாக் உங்களுடைய டைலாக் தானே? பிரபாகர் சண்முகம் டைலாக் எழுதியிருக்காரு அந்த படத்துக்கு. அவரோட டைலாக்ஸ் தான். அவர் ரொம்ப நேட்டிவிட்டியோட செம்ம பிரமாதமாக வந்து எழுதுவார். அவரோட டைலாக் வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய பலம். புரியுது. நிறைய ட்ரெய்லரில் இருக்கிற டைலாக்ஸ் மட்டும் இல்லை, படத்துலையுமே இன்னும் ரொம்ப பஞ்சாகவும் இமோஷ்னலாகவும் ரொம்ப பிரமாதமான டைலாக்ஸு. அது ஒரு ஸ்லாங்கோடு சேர்ந்து வர்றப்ப அவர் நல்ல ஒரு கிராமத்து வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கிறார், அரச்சலூர்லேருந்து வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து அது வந்து ரொம்ப இயல்பாகவே வருது. ஓகே. அப்போ அந்த டைலாக் வந்து நம்ம அதுக்கான கரெக்டான பிளேஸ்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னாவே அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த படத்தில் டைலாக் ரொம்ப கவனிக்கப்படும். சூப்பர் சார், சூப்பர். சின்ன பசங்களை வச்சு பண்ணும்போது ஒரு இன்டர்வியூவில் ஐ திங்க் மணிரத்னம் சார் தான் சொல்லியிருப்பாங்க, அஞ்சலியில் வந்து நான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சின்ன பசங்களை வச்சு நம்ம படம் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? முதல்ல அவங்க சின்ன பசங்க, நம்ம சின்ன பசங்க இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் மிரட்டி அவனை வேலை வாங்க முடியாது. ஓகே. ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி நடிக்க வைக்க முடியாது. ஆமாம். மிரட்டி ஹோம்ஒர்க் எழுத வைக்கலாம், மிரட்டி ஸ்கூலுக்கு வர சொல்லலாம், மிரட்டி நடிக்க வைக்க முடியாது, மிரட்டி கண்டினியூட்டி பண்ண வைக்க முடியாது. அப்போ நீங்கள் மிரட்டி செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அவனுக்கு அவனோட லெவலில் அவனை வந்து கன்சர்னோட டீல் பண்ணணும். அவனோட உலகத்துக்கு அவனோட லெவலுக்கு நீங்கள் இறங்கணும். அவனோட பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய இயல்பு என்னென்னா,
நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன பசங்களை அவங்களோட பிரச்சனையை வந்து ரொம்ப ட்ரைஃபுல்லாக யோசிப்போம். உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அந்த சாலுக்கு வெளியே போடா அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, நாளைக்கு ஹோம்ஒர்க் வைக்கணும், நான் எழுதியே முடிக்கல, டெஸ்ட் எழுதிருக்கிறேன், அதில் கண்டிப்பாக ஃபெயில் ஆவேன், போனால் அந்த மிஸ் வந்து திட்டுவாங்க, அவன்கிட்ட ரப்பர் வாங்கினேன் அழிக்கிறதுக்கு, எங்கேயோ தொலைச்சிட்டேன், நாளைக்கு காலையில் போனது ரப்பர் கேட்பான், திருப்பி கொடுக்கணும். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை தாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஜஸ்ட் ரப்பர்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்றான். அவன் என்ன சொன்னான், உனக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா, நீ உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீ போய் ரப்பர் வாங்கிட்டு வந்துடுற, எனக்கு நான் ரப்பர் வாங்கினா உங்கள்கிட்ட கேட்கணும், நீ காசு ஒரு தடவை தருவேன், ரெண்டாவது தடவை தரமாட்டேன்னு சொல்லுவேன், நேற்று கொடுத்த ரப்பர் என்னடா ஆச்சுன்னு சொல்லுவேன், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நான் சொல்ல முடியுமா? அப்போ இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் முதல்ல இறங்கணும். ஓகே, நம்மளை வந்து நம்ம உயரத்தை கம்மி பண்ணணும், அப்புறம் நம்மளோட சிந்தனையை கம்மி பண்ணணும், நம்ம பெரிய புத்திசாலியாக வந்து எல்லாம். ஏன்னா அவங்க ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிமையாக உண்மையை பேசிடுவாங்க. ஆமாம், அதுக்கு தயாராக இருக்கும். ஆமாம், நிறைய இடத்துல உண்மையை பேசியிருக்காங்க போலயே. ரொம்ப இயல்பாக உண்மை பேச நீங்கள் தயாராக இருக்கணும். அவன்கிட்ட வந்து பேசணும், அவனோட இதை வந்து நீங்கள் கேட்கணும், அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னா, நீங்கள் அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கி பேசிடுவீங்க, அடுத்த மொமெண்ட்டு நீங்கள் கேமராமேன்ட்ட அவங்க லெவலுக்கு பேசணும். ஓகே, அதுக்கு அடுத்த மொமெண்ட் வந்து மேனேஜர்கிட்ட நீங்கள் அவங்க லெவலுக்கு பேசணும், ஆர்ட் டைரக்டர் அவங்கள பேசணும், நடுவில் டக்குன்னு இவங்க வருவாங்க, உடனே நீங்கள் இவங்க லெவலுக்கு போகணும். ஆமாம், இது வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரு படைப்பாளியை ஸ்டீரியோ டைப்பில் பார்க்குறதுங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் தப்பான ஒரு விஷயம். பட் ஆனால் இதை ஏன் நான் கேட்குறேன்னா, இந்த படம் எடுத்தவர் இந்த படம் எடுக்கிறாராப்பா, என்னப்பா வட்டம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா குரங்கு படம், அவர் ஏதாவது மதுபான கடையை எடுத்துருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்டீரியோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு டைரக்டராக, இப்படி ஒரு பார்வையை? அதாவது எனக்கு வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் அரிசி பொருள் பிடிக்காது. ஆனால் திடீர்னு 12வது வயசுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நான் என்னோட 26வது வயசு வரைக்கும் சப்போட்டா பழம் சாப்பிட்டதே இல்லை, ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சப்போட்டா பழம் சாப்பிட்றேன். ஓகே, ஏன்டா 24 வயசு வரைக்கும் சப்போட்டா பழம் சாப்பிடல, என்னடா சப்போட்டா பழம் சாப்பிட்றேன்னு யாராவது கேட்க முடியுமா? முடியாது. அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பு அப்படி தான் அது நம்மளே முடிவு பண்ணுவோம். நேற்று இருந்த ஆள் இன்னைக்கு நீங்கள் இல்லை. இப்போ மதுபான கடையை எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம், நீ ஏன் மதுபான கடை மாதிரி இல்லைன்னா எனக்கே அது யாரோ எடுத்த படம் மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுக்கு 10 வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்கு இல்லைங்க? கண்டிப்பாக 10 வருஷத்தில் வந்து ஆட்சி மாதிரி, மக்கள் மாதிரி, ஓட்டு மாதிரி, உலகம் மாதிரி எல்லாமே மாறிடுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆமாம், ஆமாம். நான் அன்னைக்கு வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 10 படமும் என்ன தான் வந்து ஆன்லைனில் ஃபேஸ்புக் பேஜே 10 படத்துக்கு தான் இருந்தது மதுபான கடை. ஆமாம், நான் சொல்கிறது எவ்வளோ மாறி இருக்கு. நீங்கள் ஏன் மதுபான கடை எடுத்து வட்டம் எடுத்தீங்கன்னு கேட்டால் எனக்கே புரியல. ஏன் எடுக்கக்கூடாது, என்ன புரியல எனக்கு, நான் ஏன் எடுக்கிறேன் அந்த எடுத்து இல்லை. அந்த பார்வையை வந்து ஒரு ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து இப்போ இவர் இந்த படம் எடுக்கிறாரா, என்னடா சொல்கிறேன், இந்த படம் இவர் எடுத்ததா, அடுத்து இப்படியே ஒரு படம் இருக்குது, அப்போ டவுட்டு தான், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் கேட்குறதுனால அந்த ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். ரிஸ்க் எடுப்பாங்க, அதுக்கு தான் சினிமா வந்திருக்கோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அப்புறம் நல்ல படைப்பாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னோவேட்டர்ஸ் எப்பவுமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. இன்னோவேட்டர்ஸு, ஏர்லி அடாப்டர்ஸு, லேட் அடாப்டர்ஸ், லகார்ட்ஸ். இன்னோவேட்டர்ஸ் வந்து தொடர்ந்து அவங்க புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. 99% தோல்வியை சந்திப்பாங்க. 1% சக்ஸஸ் சந்திக்கிறாங்கல்ல, அந்த 1% வந்து பலாயிரம் மடங்கு உயரத்துக்கு போயிடுவாங்க ஒரே ஜம்பில். கண்டிப்பாக. ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து உடனே அடாப்ட் பண்ணுவாங்க, அவங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். லேட் அடாப்டர்ஸ் சக்ஸஸ் ரேட்டுக்கு இன்னும் பெருசாக இருக்கும். லகார்ட்ஸ் எதுக்குமே ஆக மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்ப அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்துருக்கோம். டெஃபினட்டாக. இல்லாட்டி நம்ம வீட்டிலே இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு. ஒருத்தர் தாசில்தார், அப்பா அம்மா வந்து தமிழ் டீச்சர், ஹெச்எம் வேறு. எதுக்கு சினிமாவுக்கு வந்தோம்? அதுவே ரிஸ்க் தானே. கண்டிப்பாக. அப்புறம் படம் எடுக்கிறதுல ரிஸ்க் எடுக்கிறது என்ன? அது இன்னொன்று பார்க்குறவங்களுக்கு தாங்க ரிஸ்க்கு, நமக்கு எல்லாமே வேலை தானே. ஆமாம். அப்புறம் என்ன? எந்த அளவுக்கு ஒரு செட்டில்டான பதிலை நான் எதிர்பார்க்கல. பார்க்குறவங்களுக்கு ரிஸ்க். ஒரு டைரக்டருடைய ஒர்க் அப்படிங்கிறது தேட்டருக்கு வரதோடு முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானா? உண்மையாக படம் எடுத்ததுன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டைரக்டர் கிடையாது, இதை வந்து மார்க்கெட் பண்ணிருக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே. என்னோடய படத்தை நான் எடுத்து அதோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சதுமே எனக்கு டைரக்டரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஒரு சிஸ்டம் நமக்கு இல்லாதனால மார்க்கெட்டிங் டைரக்டர் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் இங்கே இல்லை, ஹாலிவுட்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது.
ஒரு நீங்கள் சினிமாவுக்கு முன்னாடி இருந்த படைப்புகள் எதை பற்றியும் படைப்பாளிகள் வந்து மார்க்கெட் அவ்வளோ பேசவே மாட்டாங்க. படைப்பை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் அதை பாட்டு ஏதாவது பேசுவீங்க, நீங்கள் எழுதி பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஜெயகாந்தன்ட்ட போய் வந்து உங்க படைப்பை பற்றி ஏங்க நீங்கள் எழுதுறது இல்லைன்னா, நான் எழுதுனதெல்லாம் படிச்சே போடா அப்படின்ட்டு. நான் சொல்கிறது, நம்ம படைக்கிறதோட நம்ம வேலை உண்மையாக ஒரு டைரக்டரோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வர ரியாக்ஷனே கூட அது படைப்பு இது இல்லை. ஏன்னா நம்மளே மாறிடும். இப்போ ஒரு படம் எழுத ஆரம்பித்து எடுத்து எல்லாம் கொண்டு வர்றப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இண்டிவிஜுவலாகவே நடக்குது. அதுலேயே வந்து நம்ம அதுலேருந்து ரொம்ப அந்நியமாயிடுவோம் உண்மையை சொல்லணும்னா. அதனால் உண்மையாக ப்ராப்பராக ஒரு டைரக்டரோட வேலை அங்கே முடிஞ்சுது. ஒரு ரெஸ்பான்சிபிள் கோஆர்டினேட்டராக அதோட அசோசியேட் ஆகிருக்கிறவங்களா நம்ம அதோட வேலைகள் எல்லாமே கடைசி வரைக்கும் கொண்டு போய் இது பண்ணி படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் பேசுகிறத நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி இதெல்லாமே பேசணும். அதெல்லாம் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இல்லை ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக நம்ம செய்கிற வேலை. இது டைரக்டரோட வேலை இல்லை. புரியுது சார். அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம எடுக்கிற படைப்பு நமக்கு முதல்ல பிடிச்சதுனா போதும், மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னே எனக்கு தெரியல. நீங்கள் சொல்ல தான் ஓ இப்படி ஒன்று இருக்குதா, இது நம்மளுதான் நான் யோசிக்கிறேன். எனக்கு அப்படிலாம் ஒரு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் உங்களுடைய ஆஸ்பெக்டில் எப்படி? இன்னொரு தடவை சொல்லுங்கள். அதை ஒரு படைப்பை நம்ம படைக்கிறோம், அது முதல்ல நமக்கு திருப்தியாக இருந்தால் போதும், மற்றவங்க வந்து அதை பார்த்துட்டு அது கன்ஃபார்மாக நமக்கு திருப்தியாக இருக்காதுங்க. ஓகே, நமக்கு வந்து மற்ற எல்லாத்த விடவும் அந்த படத்தோட குறைகள் நமக்கு அதிகமாக தெரியும். அப்போ இந்த படத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண விஷயங்கள் இருக்கா? நான் ஏன் சொல்கிறேன், அது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை இல்லை. நான் நல்லா இருக்கிறதா சொல்லுவேன் நான். புரியுது. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் படத்தை பற்றியும் நான் படம் எடுத்துருக்கிறேன், அந்த படம் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நான் சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கேளுங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன். நானே அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்? இல்லை, நான் என்ன ஆஸ்பெக்டில் கேட்குறேன்னா, ஒரு கதை நம்ம எழுதும்போது சில விஷயங்களை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை, இதுதான் பிளான் பண்ணோம், ரக்கி பார்க்கும்போதும் சரி, கதை எழுதும்போது இப்படிலாம் வேணும். பட் ஆனால் சில காரணங்களால இன்னும் படம் பார்க்கல இல்லைங்க யாரும். ஆமாம், படம் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஓகே, ஏன் தேவையில்லாமல் இன்னொரு இமேஜினேஷன் வந்து பார்வையாளர்களுக்கு கொடுக்கணும். ட்ரெய்லர் கொடுத்துருக்குறோம், இதுதான் படம்னு சொல்கிறோம், அது அவங்களுக்குள்ளே இருந்தால் போதும். நம்ம என்ன படம் காமிக்க போகிறோன்றதில்ல, நான் என்ன படம் இமேஜின் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு திருப்தி அளிக்காது. ஓகே, ஆனால் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற படங்களை கேட்டிங்கனாலும் அந்த ஃபில்ம் மேக்கர் ஒரு 1000 நான் எடுக்க நினச்ச படம் இது இல்லை. ஓகே, பாலா சொல்லியிருக்கிறாருங்க, சேது படம் பயங்கரமான ஹிட்டு. ஆமாம், அவர்கிட்ட வந்து கேட்டதையும், நான் இந்த படம் பயங்கரமான ஹிட்டு தான் அதெல்லாம், ஆனால் நான் ஒன்று நினச்சி எடுத்தேன்ல, அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னாரு. ஓகே, ஓகே, புரியுது. பாலா சொல்லியிருக்காரு, நமக்கு என்னங்க. சரி, இப்போ வந்து ஒரு படத்தை வந்து 2ஆக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப். இடையில அந்த செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறது முன்னாடி பாப்கார்ன் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாப்கார்ன் வாங்கிட்டு பொறுமையாக வந்தவங்களுக்கும் அந்த கதை புரியணும், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த 2ஆக பிரித்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேப்பா ஓரளவுக்கு பார்க்கலாம், செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் டவுட்டு இப்படி இருக்குல்ல சார். இதை நீங்கள் ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் பார்க்குறீங்க? அது இன்னைக்கு இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இது இருக்குது. நீங்களாம் சொல்கிறீங்க தேர்ட் ரீல் ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில். ஓகே, அதெல்லாம் 100 வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ங்கிறது அதுக்கு மொழி வேணால் வேறையாக இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொதல் பாதி ஓகே, ரெண்டாவது பாதி அருவியாக போட்டு தள்ளிட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அவன் இன்டர்வல்ல வந்து சொன்னதுக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா கொண்டுட்டான் பின்னாடி இப்படி சொல்லுவாங்க. முதல்ல போகிறதுக்குள்ளே வந்துட்டு நான் பயந்து ஓடி வந்தெல்லாம் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல ரெண்டாவதுல தேத்திட்டான். இது வந்து காலகாலமாக இருக்குதான். ரசிகர்கள் எல்லாமே செய்யலாங்க, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு ஏன் பதில் சொல்லலைன்னா நீங்கள் என்ன படம் பார்க்கல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஏன்னா உங்கள் டைம் நான் எடுத்துருக்கேன், காசை கிடையாது, டைமை. அதுதான் ரொம்ப பெருசு. ஆமாம், ஏன்னா காசு நான் திருப்பி கூட கொடுத்துருவேன். இந்த 100-200 கொடுத்து அந்த டைம் எப்படி திருப்பி தருவேன்? அப்போ நான் அது ரெஸ்பான்சிபிளாக ஆயிடுறேன். அப்போ அவங்க என்ன வேணால் சொல்லலாம். புரியுது சார், என்ன வேணால் சொல்லலாம், அவங்களோட ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் உடனே எல்லாம் ரெவியூவர் வந்து மாற்றி பேசுகிறாங்கன்னுங்க. ரெவியூவர் பேசுவார், அவர் தப்பாக கூட பேசுவார், எல்லாம் மாற்றி கூட பேசலாம், நல்லாவும் பேசலாம். ஒருத்தர் நல்லா ஒரே படத்தை ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, அது பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் அவங்க பார்க்குறாங்கல்ல, ஆமாம், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் படம் பார்க்குறாங்க, இந்த ரெவியூவையும் பார்க்குறாங்க, அவங்க அதை ஜட்ஜ் பண்ணிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஓகே, அதனால் வந்து அது
ஒரு இம்மீடியட் எஃபெக்டில் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாமே ஒழிய லாங் டேர்மில் இது இல்லை. படம் பார்த்த எல்லாத்துக்கும் எந்த கருத்தும் சொல்கிறது உரிமை இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கத்தையே கேள்வி கேட்க உரிமை இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு நீங்கள் வார வாரம் காசு கொடுத்து படம் பார்க்குறீங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை 120 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன கேட்க வேண்டியது தானே. அதனால் எல்லா ரைட்ஸும் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரு, செகண்ட் குவார்ட்டரு, 10வது நிமிஷம், 8வது நிமிஷம், செகண்ட் சாங்கு, தேர்ட் ஃபைட்டு எல்லாமே கேட்கலாம். ஆனால் அதுக்குமே நம்ம ஐ மீன் இது இருக்குங்கிறதுனால நம்ம இன்னும் ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்க உட்காரணும், அந்த ஹுக் மூமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வேலை செஞ்சு தானே சார் ஆகும். நீங்கள் உங்கள் படத்தை சுவாரஸ்யமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும். அதை நீங்கள் மேக்ஸ் மாதிரி போட முடியாது. ஓகே புரியுது. மேக்ஸ் மாதிரி போட்டு உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லா படமும் இங்கே இருக்கிற பெரிய ஸ்டார்களும் பெரிய டைரக்டர்ஸ்களும் ஏன் ஃப்ளாப் கொடுக்குறாங்க? டெஃபினட்டாக உங்கள் கணக்குகள், உங்கள் ட்ரெண்டு, உங்கள் கேல்குலேஷன்லாம் சினிமா ரசிகர்கள்ட்ட வந்து வேலைக்கு ஆகும். அவன் ரசிக்க தான் வந்திருக்கிறான், வேறு எதுக்குமே வரல. நீங்கள் கதை நல்லா சொல்லுவீங்க, நான் அதை ஜாலியாக ரசிக்கிறேன். நல்ல கதையை நல்லா சுவாரஸ்யமாக சொன்னீங்கன்னா கைத்தட்டி கொண்டாடுவான். டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதுக்கு அவனை சுவாரஸ்யப்படுத்தலை அப்படின்னா அவன் அதை பற்றி கவலையே பட மாட்டான். யாராக இருந்தாலும் அவன் வந்து துச்சமனை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். அதனால் வந்து அது நீங்கள் அதுக்காக நீங்கள் இதை வைக்கலாம், இதுக்காக அதை வைக்கலாம், எதுக்காக எதை வேணால் வைக்கலாம், ரைட்டுங்களா? ஆடியன்ஸ் அதுக்காக அதை பார்க்க மாட்டான். அப்புறம் எதுக்காக எதை வைப்பீங்க? புரியுது சார். கண்டிப்பாக இந்த படம் யாருக்கான படம் சார்? எல்லாத்தையும் குழந்தையா மாற்ற போகிறோம், ரைட்டுங்களா? குழந்தையா இருந்தவங்களுக்கு அவங்க குழந்தையா மாறுறதுக்கான படம். அதனால் எல்லாருக்கான படம் அது. ஏன்னா அது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்களும் உள்ள வரதுக்கான இது இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டின எல்லாத்துக்கும் படங்க. ஓகேங்களா? யார் சைக்கிள் ஓட்டியிருந்தாலும் அவங்களோட படம். இனிமேல் சைக்கிள் ஓட்ட போகிறவங்களும் பார்க்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப ஓப்பனாக இருக்கீங்க. எனக்கு அதான் உங்கள் ட்ரெய்லர் மாதிரி தான். இல்லை உண்மையாக சொல்கிறேன் நான். இல்லை புரியுது எனக்கு. ஏன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு ஜாலியான ஒரு ட்ராக் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எமோஷன் தெரிஞ்சு. அது எல்லார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் தான். அது சின்னதோ பெருசோ அவனோட எமோஷன் அவனுக்கானது. அது எப்படி வேணா இருக்கலாம். நம்ம வெட்டையிலேருந்து பார்க்கும்போது இதுக்கெல்லாமா அப்படின்னு தெரியும். ஆனால் அங்கே போய் நின்னா அந்த ஐயோ அந்த லவர் மேட்ரு மாரி தான். ஸோ அந்த வகையில் ட்ரெய்லர் வந்து எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களுடைய வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. சூப்பர். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சம்மருக்கு வந்து ஒரு நல்ல கொண்டாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணக்கூடிய வகையில் 2000 பிறந்தவங்க கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் இதுலேருந்து பண்ணியிருப்பாங்க. 90 எல்லாரையும் குழந்தையாக்குறோம், அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். எல்லாரும் தங்களோட குழந்தை பருவத்தையும் சைக்கிளையும் எல்லாம் தேடி போய் அவங்க பழைய சைக்கிளை தேடி எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், பார்க்கணும். இனிமேல் போயிட்டு கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பண்ண அவ்வளோதான் பண்ணி எடுத்து போஸ்ட் போடுங்க, உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம்.